guys, welcome back to Arshu Vlogs. இன்னைக்கு நம்ம என்ன வீடியோ பார்க்க போறோம்னா அடுத்த 7 டேஸ்க்கு நான் டயட் சார்ட் மாதிரி கஸ்டமைஸ்ட் பண்ணி இந்த மாதிரி ஒரு சார்ட் போட்டு வச்சிருக்கேன். ஸோ இது ஷேர் பண்ணா உங்களுக்கும் யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படின்றதுக்காக தான் இதை பத்தி தான் இந்த வீடியோல நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். நான் எப்படி கஸ்டமைஸ் பண்ணி வச்சிருக்கேன், என்ன ஃபுல்லா நான் எடுத்துக்க போறேன்ட்டு நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றேன். இதே மாதிரி சார்ட் நீங்களும் ரெடி பண்ணி நெக்ஸ்ட் 7 டேஸ்க்கு உங்களோட கஸ்டமைஸ்டு டயட் பிளானை செட் பண்ணி நீங்க ஸ்டார்ட் பண்ணலாம். இப்போ வாங்க வீடியோக்குள்ள போய் பார்க்கலாம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி என் கூட எத்தனை பேர் வெயிட் லாஸ் ஜேர்னில இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்க, நான் தெரிஞ்சுக்கிறேன். அதுக்கப்புறம் இந்த வெயிட் லாஸ் சேலஞ்ச் வீடியோ உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருந்துச்சுன்னா வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிட்டு வாங்க இப்போ வீடியோக்குள்ள போய் பார்க்கலாம். ஆல்ரெடி நம்ம இந்த வெயிட் லாஸ் சேலஞ்ச் ஸ்டார்ட் பண்ணி டே 8ல இருக்கும். ஸோ நெக்ஸ்ட் 7 டேஸ்க்கு தான் இந்த டயட் சார்ட் நான் செட் பண்ணி வச்சிருக்கேன். இதுல நான் கொஞ்சம் மாடிஃபை பண்ணியிருக்கேன். அது என்னன்னு உங்களுக்கு நான் டீட்டெயில்டா எக்ஸ்பிளைன் பண்றேன். ஏன்னா இந்த 7 டேஸ்மே நமக்கு கொஞ்சம் ட்ரையல் பீரியட் மாதிரி தான் இருந்துச்சு. இதை சாப்பிடுறது, கொஞ்சம் அதிகமா பசி எடுத்தா ரைஸ் அதிகமா சாப்பிடுறது, நான் சொல்லியிருந்தேன்ல இந்த ரெட் ரைஸ் அது அதிகமா சாப்பிடுறது, இப்படிதான் போயிட்டு இருந்துச்சு. இப்ப நெக்ஸ்ட் 7 டேஸ்க்கு நான் கொஞ்சம் ஸ்ட்ரிக்டா ஃபாலோ பண்ணலாம் அப்படின்ட்டு இருக்கேன். அதுக்கப்புறமா நிறைய பேர் என்னோட வெயிட் ஷேர் பண்ண சொல்றீங்க. 7th டே ஒன்ஸ் இல்ல இப்போ எவ்வளவு இருக்கீங்கன்னு கேக்குறீங்க. நான் கண்டிப்பா 10th டேல ஷேர் பண்றேன். நான் ஏன் நான் ஃபர்ஸ்ட் 30 டேஸ் ஒன்ஸ் ஷேர் பண்றேன்னு சொல்லியிருந்தேன். அப்ப ஏன் சொல்லனா, இப்ப நான் கரண்டா ஃபாலோ பண்ணிட்டு இருக்க டயட் சார்ட் எப்படின்னு பாத்தீங்கன்னா லாங் டேர்மா எடுக்கும். எடுத்தோடனே நமக்கு அதிகமா கேஜிஸ் லாஸ் ஆகாது. அதை பார்த்தா நம்மளுக்கு தான் டிப்ரெஷன் ஆகும். ஸோ அதனாலதான் 30 டேஸ்னா ஏதாவது ஒரு சேஞ்ச் நம்ம பார்க்கலாம். நமக்கும் கொஞ்சம் சந்தோஷமா இருக்கும். ஸோ அப்படி நினைச்சுதான் நான் 30 டேஸ்ல 30 டேஸ் ஒன்ஸ் உங்களுக்கு அப்டேட் பண்றேன்னு சொன்னேன். இப்ப நீங்க எல்லாம் கேட்கறத பார்த்தா ஓகே, நீங்க ஏதோ மோட்டிவேட் ஆகி நம்ம இவ்வளவு கேஜி லாஸ் இருக்கணும் மோட்டிவேட் ஆகி நீங்களும் ஸ்டார்ட் பண்றதுக்கு தான் கேக்குறீங்கன்னு எனக்கு புரியுது. ஸோ நான் கண்டிப்பா 10th டேல எவ்வளவு கேஜி குறைச்சிருக்கன்றது கண்டிப்பா ஷேர் பண்றேன். வாங்க இப்ப டயட் சார்ட் பார்க்கலாம். ஸோ இதுதான் இந்த டயட் சார்ட். நான் உங்களுக்கு வீடியோ லாஸ்ட்ல இதோட பிக் அட்டாச் பண்றேன், இதோட போட்டோ அட்டாச் பண்றேன். நீங்க ஸ்கிரீன்ஷாட் எடுத்து வச்சுட்டு உங்களுக்கு எப்படியோ கஸ்டமைஸ்டும் நீங்க பண்ணிக்கலாம். நான் எப்படி செட் பண்ணிருக்கேன்னா டேஸ், அதுக்கப்புறமா மீல் அப்படின்னு போட்டு ஸ்டார்ட் பண்ணிருக்கேன். மண்டேல இருந்து சண்டே வரைக்கும் போட்டிருக்கேன். இதுல மார்னிங் ட்ரிங்க், பிரேக்ஃபாஸ்ட், மிட் ஸ்நாக்ஸ், லஞ்ச், அப்புறமா ஈவினிங் ஸ்நாக்ஸ், டின்னர், அதுக்கப்புறம் டாஸ்க் நம்ம கம்ப்ளீட் பண்ணுமா இல்லையா, வெயிட், இந்த மாதிரி காலம்ஸ் மாதிரி போட்டு செட் பண்ணி வச்சிருக்கேன். இது உங்களுக்கு கிளியரா தெரியுதா இல்லையான்னு தெரியல. நான் பென்சில்ல தான் இதை போட்டு வச்சிருக்கேன். ஸோ வீடியோ லாஸ்ட்ல நான் இந்த டயட் சார்ட்டோட பிக்சர் அட்டாச் பண்றேன். மார்னிங் ட்ரிங்க் பாத்தீங்கன்னா நான் ஆஸ் யூஷுவல் ஆம்லா ஜூஸ் போட்டு வச்சுட்டேன். ஆம்லா ஜூஸ் ஸ்கிப் பண்ணாதீங்க, அது மஸ்ட் குடிங்க. அப்பதான் உங்களுக்கு ஸ்டொமக்ல இருக்க ஸ்டப்பனான ஃபேட் கூட பெல்லி ஃபேட்லாம் ரெடியூஸ் பண்ணும். ஸோ சண்டே சிஸ்டர், நீங்க பெல்லி ஃபேட் ரெடியூஸ் கேட்டிருந்தீங்கன்னு நினைக்கிறேன், டிப்ஸ் கேட்டிருந்தீங்க. கண்டிப்பா ஆம்லா ஜூஸ் எடுத்துக்கோங்க. அது எப்படி போடணுன்றத நான் ப்ரீவியஸ் வீடியோல ஷேர் பண்ணிருக்கேன், செக் பண்ணி பாருங்க. ஆம்லா ஜூஸ் ஒரு டிராஸ்டிக்கான ரிசல்ட் உங்களுக்கு கொடுக்கும். நீங்களே அதை குடிக்க குடிக்க ஃபீல் பண்ணுவீங்க. பிளஸ் ஸ்கின்னுக்கும் ஹேருக்குமே ஆம்லா ஜூஸ் நல்லது. ஸோ நான் அதை ஸ்கிப் பண்ண மாட்டேன். மார்னிங் ட்ரிங்க் கம்பல்சரி எல்லா டேஸ்க்குமே நான் ஆம்லா ஜூஸ் போட்டு வச்சுட்டேன். நெக்ஸ்ட் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு பட்டர் டீ. பட்டர் டீ எனக்கு செட் ஆயிடுச்சு. நிறைய பேருக்கு டீ குடிக்கிற பழக்கம் இருக்காது, டீ பிடிக்காது, இல்ல பட்டர் டேஸ்ட் பிடிக்காதுன்ட்டு நிறைய பேர் இருப்பீங்க. ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் எனக்கு பட்டர் டீ நல்ல ரிசல்ட் தருது. அது எனக்கு செட் ஆயிடுச்சுன்றதுனால நான் என்னோட கஸ்டமைஸ்டு டயட் சார்ட்ல அதை போட்டு வச்சுட்டேன். நீங்க இதுக்கு பதிலா பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு என்னெல்லாம் சாப்பிடலாம்னா பிரெட் ஆம்லெட் சாப்பிடலாம், சாண்ட்விச் சாப்பிடலாம். பிரெட் வீட் பிரெட் எடுங்க, சாண்ட்விச் மாதிரி ஏதாவது பண்ணி சாப்பிடலாம். அதுக்கப்புறமா சப்பாத்தி, ஒரு சப்பாத்தி எடுத்துக்கலாம். அதுக்கப்புறமா இந்த மில்லட்ஸ் வகையில அந்த மாதிரி சாப்பிடுங்க. சம்பா கோதுமை ரவை அதெல்லாம் நீங்க எடுத்துக்கலாம். உங்களுக்கு பிரேக்ஃபாஸ்ட் எப்படி சாப்பிட பிடிக்குமோ அந்த மாதிரி நீங்க செட் பண்ணிக்கலாம். ஆனா அந்த டயட் ரிகார்டிங்கா எடுங்க. தோசை, இட்லி இந்த மாதிரிலாம் அவாய்ட் பண்ணிடுங்க. ஓட்ஸ் கஞ்சி, ராகி கஞ்சி, ராகி தோசை, வீட் தோசை, இந்த மாதிரி பிரேக்ஃபாஸ்ட்ல கஸ்டமைஸ்டு பண்ணி நீங்க அந்த 7 டேஸ்க்கு என்ன சாப்பிட போறீங்களோ அது போட்டு வச்சுக்கோங்க. மிட் ஸ்நாக்ஸ் பசி எடுத்தா சாப்பிடுங்க. இப்போ இந்த டயட்ல பொறுத்த வரைக்கும் பசி எடுக்காமயே நம்ம டயட்ல இருக்கோம், நமக்கு பசிக்கும் பசிக்கும் பசிக்கும்னு நினைச்சு நம்மளே ஏமாத்திட்டு நம்ம சாப்பிடுவோம். அந்த மாதிரிலாம் நான் பண்ணிருக்கேன். நான் நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிட்டு தான் வந்திருக்கேன். டயட்ல எல்லா டயட்டும் எடுத்து பார்த்திருக்கேன். சோ அதனால அந்த மாதிரி உங்களை நீங்களே ஏமாத்திக்காம உண்மையா பசி எடுத்தா மட்டும் சாப்பிடுங்க. மிட் ஸ்நாக்ஸ் பசி எடுத்துச்சுன்னா ஏதாவது ஒரு ஜூஸ் எடுத்துக்கோங்க. லைம் ஜூஸ், பைனாப்பிள் ஜூஸ், வாட்டர் மெலன் தான் இப்போ சம்மருக்கு ஈஸியா பெஸ்டா கிடைக்கும். ஸோ வாட்டர் மெலன் ஜூஸ் ஒரு மிட்ல எடுத்துக்கோங்க. ஸோ நான் அதை ஜூஸ் 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 போட்டு வச்சிருக்கேன். லஞ்சுக்கு பாத்தீங்கன்னா மண்டே இன்னைக்கு, அதாவது டே 8, இன்னைக்கு என்னன்னா இப்ப நான் ரெட் ரைஸ் ஃபர்ஸ்ட் இதை கிளாரிஃபை பண்ணிடுறேன். ரெட் ரைஸ் சாப்பிட்டுட்டு இருந்தேன்ல,
அதை வந்து நான் 1 வீக்குக்கு 2 டேஸ் எடுக்கிற மாதிரி செட் பண்ணிட்டேன். ஏன்னா நம்ம வந்து ரைஸ் அவாய்ட் பண்றது வெயிட் லாஸ் வந்து ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஃபர்ஸ்ட் 7 டேஸ்க்கு வந்து நான் ஏன் கண்டினியூஸா சாப்பிட்டேன்னா, எனக்கு வந்து அது போர் அடிக்க கூடாது. டயட் ஸ்டார்ட் பண்றது வந்து ஒரு ஆர்வமா இருக்கணும், போர் அடிக்க கூடாதுன்றதுக்காக கொஞ்சமா சாப்பிட்டு அப்படியே செட் பண்ணிட்டு வந்தேன். இப்ப நான் வந்து கொஞ்சமா அப்படியே வந்து ரெடியூஸ் பண்ண போறேன். அதுக்கு பதிலா நான் என்னெல்லாம் வந்து என்னோட சார்ட்ல போட்டு வச்சிருக்கேன்ட்டு சொல்றேன். ஃபர்ஸ்ட் மண்டேக்கு வந்து காலிஃப்ளவர் மசாலா, வெறும் காலிஃப்ளவர் மட்டுமே மசாலா மாதிரி பண்ணி அது கூட கர்டு கொஞ்சமா வந்து ஃப்ரூட்ஸ் வச்சு சாப்பிடணும்ட்டு நான் வந்து போட்டு வச்சிருக்கேன். இந்த காலிஃப்ளவர் மசாலா ரெசிபி வந்து டேஸ்டா இருக்கும். நான் வந்து உங்களுக்கு ஷேர் பண்றேன். நம்ம வந்து டயட் இருக்கிறோன்றதுக்காக இந்த மாதிரி டேஸ்டே இல்லாத ஃபுட் தான் சாப்பிடணும் அப்படிலாம் வந்து கிடையாது. நான் வந்து இது வந்து டேஸ்டாவே வந்து பண்ணுவேன். பிளஸ் வெயிட் லாஸ்க்கும் வந்து நல்லா ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். நான் உங்களுக்கு அந்த ரெசிபி கண்டிப்பா ஷேர் பண்றேன். நெக்ஸ்ட் வந்து ஈவினிங் மண்டே, இது வந்து மண்டேக்கு சொல்றேன். ஈவினிங் ஸ்நாக்ஸ் வந்து உங்களுக்கு காஃபி குடிக்கிற பழக்கம் இருந்தா பிளாக் காஃபி எடுத்துக்கோங்க. அப்படி இல்லைன்னா டேட்ஸ், பாதாம் இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி ஹனில மிக்ஸ் பண்ணி அந்த மாதிரி சாப்பிடலாம். அதுக்கப்புறம் பொரி இருக்குல்ல, பஃப்டு ரைஸ்ன்னு சொல்லுவாங்க. இங்கிலீஷ்ல வந்து பஃப்டு ரைஸ் இல்ல பொரி. அந்த பொரியை வந்து நம்ம என்ன மசாலா சாட் மாதிரி வந்து பண்ணி சாப்பிடலாம். அதுலலாம் ரொம்பவே கம்மியான கலோரிஸ் தான் வந்து இருக்கும். இன்கேஸ் உங்களுக்கு ஈவினிங் இருந்தா ஸ்நாக்ஸ் சாப்பிடுற பழக்கம் இருக்கு, இல்ல சாப்பிடணும்னு உங்களுக்கு வந்து டெம்டிங்கா இருந்துச்சுன்னா அந்த மாதிரி சாப்பிடலாம். டின்னருக்கு வந்து சப்பாத்தி, அதுக்கப்புறம் இந்த காலிஃப்ளவர் மசாலா வந்து கொஞ்சம் இருக்கும். அதுவே ஒரு சப்பாத்தி கூட வச்சு சாப்பிட்டுட்டு வெயிட் லாஸ் ட்ரிங்க் வந்து கண்டிப்பா எல்லா நாளும் டின்னருக்கு வந்து முடிங்க. மார்னிங் வந்து மார்னிங் ட்ரிங்கோட ஸ்டார்ட் பண்ணுங்க. எண்டிங் வந்து வெயிட் லாஸ் ட்ரிங்கோட முடிங்க. வெயிட் லாஸ் ட்ரிங்க் எப்படி பண்ணணும்னா, தண்ணியில வந்து பட்டை, சோம்பு, சீரகம், அதுக்கப்புறமா கொஞ்சமா மஞ்சத்தூள், இது 4த்தையும் வந்து நல்லா கொதிக்க விட்டீங்கன்னா தண்ணி வந்து கொஞ்சமா கம்மியாகி பாயில்ட் ஆகி நல்லா வரும். அந்த தண்ணியை ஃபில்டர் பண்ணி குடிச்சிருங்க. அது வெயிட் லாஸ்க்கு வந்து ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். டியூஸ்டே வந்து இப்போ நான் வந்து மார்னிங் ட்ரிங்க்கும் பிரேக்ஃபாஸ்ட்டும் வந்து சேமா தான் போட்டு வச்சிருக்கேன். ஸோ லஞ்ச்ல இருந்து நான் உங்களுக்கு ஷேர் பண்றேன். டியூஸ்டே வந்து சப்பாத்தி, கர்ட்னா வந்து இந்த வெங்காய பச்சடின்னு சொல்லுவாங்களா, அந்த மாதிரி கர்ட்ல வெங்காயம் அரிஞ்சு போட்டு சப்பாத்தி கூட வச்சு சாப்பிட எனக்கு பிடிக்கும். ஸோ அதனால அதை நான் போட்டிருக்கேன். சப்பாத்தி, கர்ட். லஞ்ச்ல வந்து எல்லா டேஸ்க்குமே வந்து ஃப்ரூட்ஸ் ஆட் பண்ணியிருக்கேன். அது ஒரு ஃப்ரூட்ஸ் போட்டு வச்சிருக்கேன். ஈவினிங் ஸ்நாக்ஸ் வந்து ஆஸ் யூஷுவல் உங்களுக்கு ஏத்த மாதிரி நீங்க வேர்க்கடலையில கூட மசாலா மாதிரி பண்ணி சாப்பிடலாம். வெங்காயம், கொத்தமல்லி, லெமன், சால்ட் அந்த மாதிரி வேர்க்கடலை மிக்ஸ் பண்ணி அது ஒரு சின்ன பவுல் மாதிரி வந்து நீங்க சாப்பிடலாம் ஈவினிங் ஸ்நாக்ஸுக்கு. இல்லைன்னா வந்து பிளாக் காஃபி ஆல்டர்னேட்டுக்கு உங்களுக்கு வந்து எனர்ஜெட்டிக்கா இருக்கணும்னு நினைச்சீங்கன்னா நீங்க அது குடிக்கலாம். அதுக்கப்புறம் டின்னருக்கு, டியூஸ்டே டின்னருக்கு வந்து சாண்ட்விச் போட்டு வச்சிருக்கேன். சாண்ட்விச், அதுக்கப்புறமா வந்து வெயிட் லாஸ் ட்ரிங்க். இது கூடவே வந்து நீங்க ஒர்க் அவுட் பண்ண மறந்துடாதீங்க. நம்ம ஃபுல் பாடியுமே வந்து உங்களுக்கு ரெடியூஸ் ஆகணும்னு நினைச்சீங்கன்னா வாக்கிங் தான் வந்து பெஸ்ட் ஆப்ஷன். வாக்கிங்கும் வந்து உங்களுக்கு ஸ்டெப்ஸ் கவுண்டர் வந்து எப்படி பண்ணணும், எப்படி ஐடென்டிஃபை பண்ணணும் அப்படின்ட்டு ப்ரீவியஸ் வீடியோல வந்து ஷேர் பண்ணியிருக்கேன். நீங்க பார்க்காதவங்க செக் பண்ணி பாருங்க. வெனஸ்டேக்கு வந்து லஞ்ச் 2 டேஸ்க்கு வந்து ரைஸ் வந்து இன்க்ளூட் பண்ணியிருக்கேன்னு சொல்லியிருக்கல. ஸோ வந்து அது வெனஸ்டே பண்ணியிருக்கேன். வெனஸ்டே வந்து ரெட் ரைஸ், அந்த கேரளா மட்ட அரிசி ரெட் ரைஸ் வித் கறி, ஏதாவது வீட்டுல பண்ற குழம்பே வந்து நீங்க எடுத்துக்கலாம். கொஞ்சமான குவான்டிட்டி எடுத்துக்கோங்க. அது கூட வந்து எக் ஆட் பண்ணியிருக்கேன். ஒரு பாயில்டு எக் எடுத்துப்பேன். அதுக்கப்புறமா ஃப்ரூட்ஸ். நெக்ஸ்ட் ஈவினிங் ஸ்நாக்ஸ் ஆஸ் யூஷுவல் உங்களுக்கு எது கஸ்டமைஸ்டா இருக்கோ நீங்க அதை செட் பண்ணி சாப்பிட்டுக்கலாம். டின்னருக்கு வந்து வெஜிடேபிள் சூப். நான் ஏன் இங்க வெஜிடேபிள் சூப் ஆட் பண்ணிருக்கேன்னா, ரைஸ் சாப்பிட்டா டின்னர் வந்து கம்மியா சாப்பிடணுன்றதுக்காக வெஜிடேபிள் சூப் வந்து ஆட் பண்ணிருக்கேன். முக்கியமான விஷயம், டின்னர் வந்து 7 PM குள்ள கம்ப்ளீட் பண்ணிடுங்க. தேர்ஸ்டேக்கு வந்து லஞ்ச் என்ன ஆட் பண்ணிருக்கேன்னா, பன்னீர் மசாலா மாதிரி. நான் அதுவும் உங்களுக்கு ரெசிபி சொல்றேன். பன்னீர்லயும் வந்து புரோட்டீன்லாம் வந்து நல்லா இருக்கு. வெயிட் லாஸ்க்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். குட் ஃபேட் தான் இது. ஸோ வந்து நீங்க பயப்படாம சாப்பிடலாம். பன்னீர் மசாலா, கர்டு, ஃப்ரூட்ஸ் ஆட் பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட் வந்து டின்னருக்கு சாண்ட்விச் வந்து போட்டிருக்கேன். அது வந்து வெயிட் லாஸ் ட்ரிங்க்கும் வந்து ஆட் பண்ணியிருக்கேன். ஃப்ரைடே வந்து சப்பாத்தி, எக் மசாலா, ஃப்ரூட்ஸ். டின்னருக்கு வந்து எக் ஆம்லேட். சாட்டர்டே வந்து லிக்விட் டயட். இந்த லிக்விட் டயட் பத்தி டீட்டெயிலா ஒரு வீடியோ போட்டிருக்கேன். பார்க்காதவங்க செக் பண்ணி பாருங்க. வீக்லி வந்து ஒரு நாள் லிக்விட் டயட் இருக்கிறது வெயிட் லாஸ்க்கு வந்து நல்லாவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். சண்டே பாத்தீங்கன்னா ரெட் ரைஸ் வித் சிக்கன் கறி. சண்டே வந்து நம்ம வீட்டுல நான்வெஜ் சமைப்போம். உங்க வீட்டுல வந்து மீன் குழம்போ, சிக்கன் குழம்பு, மட்டன் குழம்பு என்ன வைக்கிறீங்களோ அது கொஞ்சமா, மட்டன் வந்து அவாய்ட் பண்ணிடுங்க. அதுல கொஞ்சம் ஃபேட்டி கண்டென்ட் வந்து அதிகமா இருக்கும். சிக்கன் எடுத்துக்கலாம், புரோட்டீன் இருக்கு. ஃபிஷ் எடுத்துக்கோங்க. ரெட் ரைஸ் வித் ஏதாவது என்ன குழம்பு வைக்கிறாங்களோ அது, அதுக்கப்புறமா எக்கு, ஃப்ரூட்ஸ். டின்னருக்கு பாத்தீங்கன்னா ரெட் ரைஸ் எடுக்கிறதுனால வெறும் ஒரு ஃப்ரூட் பவுல் மாதிரி வந்து போட்டு வச்சிருக்கேன். மிக்ஸ்டு ஃப்ரூட்டை வந்து நம்ம பவுல் மாதிரி போட்டு குடிக்கலாம். ஸோ இதுதான் வந்து நான் பிளான் பண்ணி வச்சிருக்கேன். அதுக்கப்புறமா டெய்லி வந்து டாஸ்க் கம்ப்ளீட்டட்னா அந்த சார்ட்ல டிக் போட்டுக்கோங்க. அதுக்கப்புறமா ஸ்டார்ட் பண்ண வெயிட், டெய்லியுமே வெயிட் வந்து உங்க வீட்டுல வெயிட் மிஷின் இருந்தா நீங்க நோட் பண்ணி வெயிட் போட்டுட்டே வரலாம்.
ஸோ இவ்வளவுதான் வந்து நான் பிளான் பண்ணி வச்சிருக்கேன். இந்த வீக் வந்து நம்ம எப்படி போகுது அப்படின்றத வந்து எனக்கும் ஆர்வமா இருக்கு. நம்ம வந்து அதே இப்ப டயட் எப்படி ஆர்வமா ஸ்டார்ட் பண்ணுமோ அதே ஆர்வத்தோடவே வந்து நம்ம ஃபாலோவும் பண்ணுவோம். டே 10ல வந்து கண்டிப்பா வந்து வெயிட் லாஸ் வந்து எவ்வளவு பண்ணியிருக்கேன் அப்படின்றத போடுறேன். டயட் சார்ட் ரிகார்டிங்கா வேற எதனா டவுட்ஸ் இருந்தாலும் எனக்கு கமெண்ட் பண்ணுங்க. நான் உங்களுக்கு வந்து கிளாரிஃபை பண்றேன். இப்ப இதோட பிக் அட்டாச் பண்றேன். நீங்க எடுத்து வச்சுக்கிட்டு உங்களோட கஸ்டமைஸ்டு டயட் சார்ட் வந்து நீங்க போட்டு வச்சுக்கலாம். யாராவது நீங்க போட்டிருக்கீங்கன்னா எனக்கு வந்து கமெண்ட் பண்ணுங்க. நீங்க எப்படி செட் பண்ணிருக்கீங்கன்ட்டு நான் பாக்குறேன். அது யூஸ்ஃபுல்லா இருந்துச்சுன்னா அதையும் வந்து நான் ஃபாலோ பண்றேன். ஸோ வீடியோ பிடிச்சா லைக் பண்ணிடுங்க. வேற எதனா டவுட்ஸ் இருந்தா எனக்கு வந்து கமெண்ட் பண்ணுங்க. நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். பை கைஸ்.